ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நாங்கள் இன்னைக்கான மூவி ரிவ்யூல போகலாம். நரகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னா அவங்க அதை கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இல்லை, அந்த நரகத்திலேருந்து தப்பிக்கணுன்ற வெறியில. ஸோ சொர்க்கவாசல் ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன் அண்ட் ஹக்கீம் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன் தெரியும், ஹக்கீம் யாருன்னா அப்படின்னு கேட்கலாம். இவர் கடைசியில் பிரியாணின்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. மலையாள ஆக்டர் தான், ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாரு. இதில் நான் யார் அவருன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த மூணாவது ஆள் யாருன்னு. ஸோ அவ்வளோ நல்லா இந்த படத்துலேயே நடிச்சிருக்காரு. ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி இதில் ஹீரோலாம் கிடையாது. ஸோ அவரும் ஒரு கேரக்டர். அதே மாதிரி செல்வராகவன் அவரும் ஒரு மாசான கேரக்டர். கருணாஸ் அவருக்கான ஒரு ரோல் இருக்கும் மாசா. ஹக்கீமுக்கும் அதே மாதிரி தான். நட்ராஜ் நட்டி, சதுரங்க வேட்டை நட்டி, அவருக்கும் ஒரு செப்பரேட் ரோல் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் நடிச்சிருக்க ஒரு படம். எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் படத்தில் இருக்கும், யாருக்கும் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்காது. ஸோ இந்த படத்துக்கு நான் இவர் ஹீரோவை நினச்சிட்டு படத்துக்கு போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் சொர்க்கவாசல். சொர்க்கவாசல் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். ஜெயிலுக்குள்ளேயே தான் படம் நடக்கும். ஸோ அந்த கதையில் ஆர்ஜே பாலாஜி எப்பட்றா அவர் இப்படி இதில் செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட்டு அவரோட கேரக்டருக்கு அவரை தவிர வேறு யாரை போட்டாலுமே செட் ஆகிருக்காரு. ஸோ அந்த மாதிரி செட் ஆகும் அந்த கேரக்டருக்கு. தென் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சீகா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு ராஜன், வடசென்னை ராஜன் இருக்கா இல்லையா, அந்த டைப்பில் வர ஒரு ஆளாக தான் இருக்காரு. பட்டு மாஸ் மூமெண்ட் கிரியேட் ஆகிற இடத்துலலாம் டவுன் ஆகிருது. அந்த மாதிரி டவுன் ஆகுறனாலேயே அந்த கேரக்டர் உண்டான ஹைப்பு குறைஞ்சிருது. ஸோ கருணாஸ் ரொம்ப நல்லாவே அவரோட ரோல் பண்ணியிருக்காரு. கருணாஸ் ரோல் பற்றி இன்னும் நீங்கள் கேட்கணும்னா, விருமாண்டி படத்தில் அந்த ஜெயில் சீக்வன்ஸில் ஒரு போலீஸ்காரர் வருவார். ஸோ அவரை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க, அவர் தான் நம்ம கருணாஸ். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா விருமாண்டிலாம் சொல்கிற படம் அந்தளவு நல்லா இருக்கானா, ஜெயில் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படமாக பார்த்த மாதிரி ஃபீலாக இருக்குது எனக்கு. ஒரு விருமாண்டி வடசென்னைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு ரேஸ்மன் எஃபெக்ட் ஸ்க்ரீன் பே உள்ள படம். ரேஸ்மன் எஃபெக்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, கொரியன் படம் ஒன்று வந்துச்சு. ஸோ அதில் இந்த மாதிரி கதைகள் நடக்கும், ஸ்க்ரீன் பிளே அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வர்ற படத்தை பூரா அப்படி தான் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் அந்த நாள்னு ஒரு படம் வந்திருக்கு, சிவாஜி சார் படம். அதுக்கப்புறம் விருமாண்டி, விக்ரம் வேதா, இதெல்லாம் ரேஸ்மன் எஃபெக்டை பேஸ் பண்ணி வந்த படங்கள். அதாவது ஒருத்தர் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணி அவரோட வியூ சொல்லுவார், இன்னொருத்தரோட வியூ சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியே கதை நகர்ந்து கடைசியாக படம் முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த படமும். ஜெயிலில் ஒரு சம்பவம் நடந்துடும், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்கிற படம் தான் இந்த படம். ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகிருக்கும் படம். இன்டர்வல் வரைக்குமே ரொம்ப அருமையாக போகும். இன்டர்வலில் ஒரு ஹைட் சீன் எதிர்பார்ப்போம், அந்த ஹைட் சீனே வராது. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்டர்வலுக்கு அப்புறம் படம் மொத்தமாக மாறி போயிடும். ஸோ அந்த கலவரம் தான் இன்டர்வலுக்கு அப்புறம் உள்ள மொத்த கதையுமே இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு குருதிப்புணல், மைக்கேல் மதன காமராஜன் பார்த்தீங்கன்னா 1-2 இடத்துல ஹீரோவே தப்பு பண்ணுவார். ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டானே, ஹீரோ ஒரு மாசான ஆளாகவே இருந்தாலும் அவர் தப்பு பண்ணுவார் அப்படின்றது கமல் சார் படத்தில் நல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த இந்த படத்துலேயும் கொண்டு வந்தது ரொம்ப அருமையாக இருக்குது. தென் எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி அதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ரைட்டிங் தமிழ் பிரபா டைரக்டரு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அருமையாக தான் 1-2 டைலாக் தான் இருக்குது. தென் படத்தில் குறைகள்னு சொல்லப்போனால் 1-2 ஹைட் மூமெண்ட்ஸை ரொம்பவே நல்லா மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ரைட்டிங் ஒரு மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அதை யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணாமல் அதை தவிர்த்துருக்காங்க. மொத்தத்தில் சொர்க்கவாசல் இந்த படம் எப்படி நான் ஃபேமிலியோடு பார்க்கலாமா அது இதுன்னு நீங்கள் கேட்டால், நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கான படம் இல்லை. இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். நீங்கள் 18+, அதாவது 18 வயது நிரம்பிய பெண், ஆண் 2 பேருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். தென் ஜெயிலுக்குள்ளே நடக்கிற விஷயந்தான். ஜெயிலோட வாழ்க்கை எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு ஆரம்பத்திலே சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போவோம். நிறைய சீன்ஸ் மற்ற படத்தில் காட்டல, இந்த படத்தில் அதை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே நடக்கிற கொடுமையை பற்றிலாம் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு சரியில்லாததுக்கு கூட 1 இடத்துல டைலாக் வச்சுருப்பாங்க.
அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது வந்து அந்த அளவுக்கு திங்க் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னார் ஹீரோ, இன்னார் இருக்காங்க, ஒரு செல்வராகவன் இருக்காரு, ஒரு ஆர்ஜே பாலாஜி இருப்பார், அவர் இந்த இடத்துல அடிப்பார், அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. இந்த படத்துக்கு நீங்கள் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விருமாண்டி, விக்ரமவேதா, அதுக்கப்புறம் வடசென்னை, புறம்போக்கு என்னும் பொது உடைமை, ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்துக்கு போகலாம். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய படமாக சொல்கிற படம் அவ்வளோ மாஸ்டர் பீஸான படமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த ஜானரில் வந்து ஒரு சின்ன படம், ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தா இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த மாஸ்டர் பீஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 தரலாம். 5க்கு 4 தரலாம். ஏன்னா ஃபிலிம் தெரப்பின்னு சொல்லிட்டு மூவி ரிவ்யூ மட்டும் போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வரட்டும், அதுக்கப்புறமா நம்மளோட ஃபஸ்ட்டு தெரப்பி செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ காத்திருப்போம். ஃபஸ்ட்டு தெரப்பி செஷன் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். தேங்க்யூ.